கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, இந்த மாதம் துல்ஹஜ்ஜுடைய மாதத்துடைய ஆரம்ப 10 நாட்கள் அல்லாஹ் தஆலா யார் மீது குர்பானியை கடமையாக்கி இருக்கின்றானோ அவர்கள் கட்டாயம் இந்த குர்பானியை நிறைவேற்ற வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடம் கேட்கப்பட்டது, குர்பானி என்றால் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சுன்னத் அபீக்கும் இப்ராஹிம், உங்களுடைய தந்தையாகிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சுன்னத்தாகும். பிகுல்லி ஷாரத்தின் ஹஸனா, அந்த பிராணியிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு முடிக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு நன்மையை வழங்கி விடுகின்றான். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பார்த்து கூறினார்கள், ஆயிஷாவே, உங்களுடைய குர்பானியின் பக்கம் நீங்க நின்றுக்கோங்க. அந்த உங்களுடைய பிராணியை அறுத்து அந்த இரத்தம் பூமியிலே விழுவதற்கு முன்னால் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுகின்றான். எனவே குர்பானுக்காக வேண்டி தயாராக இருக்கக்கூடியவர்கள், குர்பானை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஆயத்தமாக இருக்கக்கூடியவர்கள், பெருநாளுடைய தினத்திலே செய்யக்கூடிய அமல்களில் மிகவும் உன்னதமான அமல் இஹ்ராகுத்தம், இரத்தம் ஓட்டுவது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. குர்பான் நிறைவேற்றுவது தான் துல்ஹஜ் மாதத்துடைய 10வது நாளாகிய பெருநாளுடைய தினத்தில் செய்யக்கூடிய அமல்களில் மிகவும் உன்னதமான அமல். எனவே அந்த குர்பானியை ஃபதீபு பிஹா நஃப்ஸன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழகான முறையில், தூய்மையான முறையில் ஆக்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய குர்பானிகளை தூய்மையாக ஆக்கிக் கொள்ளுங்கள்.